எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்து வைத்துக்கொள்ளும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் அத்தனை குடும்பமும் அத்தனை நபர்களும் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். ஜெபித்ததை என் தேவன் கேட்டிருக்கிறாரா, பார்த்திருக்கிறாரா? நிச்சயமாய் அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது, அவருடைய செவிகள் கேட்டும் இருக்கிறது. வேதம் தீர்க்கமாக சொல்லுகிற இந்த ஸ்தலத்தில் அல்லது சபையிலே வந்து நீ ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. அல்லது உன்னுடைய குடும்பத்தில் நீ ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. இந்த காலை வேளையில் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவுமாய் இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தை இந்த மாசத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எபேசியர், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்போ இதில் ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக இந்த மாதத்தில் தேவன் செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஏன் செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் முதல் வசனம் பார்த்தோம். என்ன வசனம் பார்த்தோம்? இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமாய் இருந்தபடினாலே இந்த மாதத்தில் தேவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய அவர் நல்லவராக இருக்கார். ஃபர்ஸ்ட் யூ பிலீவ். நாம் அதை நம்பணும். நான் இந்த இடத்துல எவ்வளவோ ஒரு 21 days சில நாட்கள் அதிகமாக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஜெபம் வீணாக போகாது. ஏன்னா உங்களுடைய ஜெபத்தை என் தேவனுடைய கண்கள் கண்டு இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தின் சப்தத்தை தேவனுடைய செவிகள் கேட்டு இருக்கிறது. எனவே தேவன் பார்த்தும் பார்க்காத போகிற தேவன் அல்ல, கேட்டும் கேட்காம போல போகிற தேவன் அல்ல. அவர் பார்த்திருக்கிறார், அவர் கேட்டிருக்கிறார். அதனால தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் நாளில் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நீ கேட்டது கொஞ்சப்பா, ஆனால் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்ய போகிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. உங்கள் ஜெபம் சிறிய ஜெபமாக இருந்திருக்கலாம், ஆனால் என் தேவன் கேட்டதை மாத்திரமே கொடுத்து அனுப்புகிற தேவன் அல்ல. இந்த உலகமும் நம்முடைய குடும்பமும் அது செய்யும். நம்ம கேட்டால் அந்த கேட்டதை கொடுக்கலாம். ரொம்ப நெருங்கினவங்களாக இருந்தா, ரொம்ப அன்புள்ளவங்களாக இருந்தா, ஆனால் என் தேவ தகப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின தகப்பன் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டபடினாலே, உன்னுடைய ஜெபத்தின் சப்தத்தை நான் கவனித்தபடினாலே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக இந்த மாதத்தில் செய்ய நான் நல்லவராக இருக்கிறேன். எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமே. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர். இங்க ஒரு ஜெபம். யாருடைய ஜெபம் அப்படின்னாக்கா அன்னாளுடைய ஜெபம். எல்லாம் பாரு, கூர்ந்து கவனிங்க. அன்னாள் ஒரு ஜெபிக்கிறா. என்ன ஜெபிக்கிறா? வாசிமா. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி, உமது அடியாளுக்கு உமது ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடுக்கு சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இது ஒரு ஜெபம். இது சாதாரண ஜெபம் அல்ல. அவர் கண்ணீரான ஜெபம். அவள் என்ன செய்றா அப்படின்னா, இது ஏதோ ஒரு எதிர்பாராத ஏற்பட்ட ஜெபம் அல்ல. 20 வருஷத்துடைய பாடுகளின் மத்தியிலே வெளிப்பட்ட ஜெபம். 20 வருஷ கண்ணீரின் நடுவிலே வெளிப்பட்ட ஒரு ஜெபம். 20 வருஷமாக அவமானத்தின் நடுவிலே வெளிப்பட்ட ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். ஏன்னா அவளுக்கு தெரியும், கடந்த 20 வருட காலமாக பெனினாள் நிமித்தமாக பட்ட வேதனைகள், பாடுகள், அவமானங்கள் எல்லாம் தெரியும். அவளுக்கு இந்த வெறுமையும் தெரியும். அவள் ஒன்றுமில்லாதவளாக இருக்கிறா. இப்போ சபையில் வர்றா, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குறா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை, என்னுடைய சிறுமையை பார்த்து, என் சூழ்நிலையை பார்த்து, என் நெருக்கத்தை பார்த்து, என் வேதனையை பார்த்து, என் கண்ணீரை பார்த்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீங்க அப்படின்னா, அந்த ஆண் குழந்தை உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் அவனை யாருக்கு ஒப்புவிப்பேன்? உங்களுக்காகவே ஒப்புவிப்பேன். அவனுடைய தலையில் என்ன செய்ய மாட்டேன்? சவரகன் கத்தி. அப்படின்னா ஒரு பிரதிஷ்டை செய்வேன். ஆண்டவரே, என் பிள்ளையை, எனக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த பிள்ளையை பிரதிஷ்டையோடு பிறந்த நாளிலிருந்து வளர்ப்பேன்.
ஏன்னா அந்த நாட்களில் அந்த என்ன செய்யப்படுகிறது அப்படின்னாக்க அந்த சவரகன் கத்தி படாமல் இருக்கிறது அப்படின்னு என்ன ஒரு பொருத்தனை அப்படின்னா நசரேய பொருத்தனை. அது சாதாரணமானதாக அல்ல. அந்த நசரேயனாக ஒரு பிள்ளையை நினச்சா அப்படின்னாக்க அவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கென்று ஒரு விசேஷத்த ஒரு அபிஷேகம் உண்டு, அதுக்கென்று ஒரு விசேஷத்த காரியங்கள் உண்டு. எனவே பிறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையை உலகமோ உலகத்துடைய காரியங்களோ மேற்கொள்ளாதபடி தேவ அபிஷேகத்தின் காரியங்கள் மட்டுமே நிழலாட வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் நினைக்கிற காரியம். நம்ம சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ ஒரு 20 வருஷமாக அவமானப்பட்டுட்டேன், 20 வருஷமாக வேதனையில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உமக்காக வளர்ப்பேன். அந்த பிள்ளையின் தலையின் மேல் சவரகன் கத்தி என்ன செய்யாது, படாது ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பிரதிஷ்டையோடு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜெபிக்கிறாங்க. இது அந்த அன்னாளுடைய ஜெபம். அப்போ அந்த அம்மாவுக்கு என்னது, எனக்கு ஒரு பிள்ளை கூட, ஏன்னா ஒரு பிள்ளை கிடைச்சா போதும். ஆபிரகாம் அப்படி தானே ஜெபம் பண்ணுறான். ஆபிரகாம் என்னச்சது அப்படின்னா அழைக்கப்பட்ட நாள் இருந்த ஆண்டவரை நம்பி வந்தவங்கய்யா. ஆண்டவர் தான் சொல்கிறார், ஒரு இனத்தை விட்டு தேசத்தை விட்டு ஒன்று குடும்பத்தை விட்டு ஜாதி இனத்தை விட்டு எல்லாம் விட்டு நீ வெளியில் வா அப்படின்னு சொல்கிறது எல்லாம் விட்டு வந்தார். ஆனால் 100 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு கிடையாது அப்படின்னாக்க குழந்தை கிடையாது. 75வது வருடத்தில் தேவனுடைய சப்தம் வெளிப்படுகிறது. நான் ஒன்று என்ன செய்வேன் அப்படின்னாக்கா அநேக ஜாதிகளுக்கு என்ன முதல்ல குழந்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அவர் 25 வருட காலமாக என்ன செய்யல அப்படின்னா குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது. 99வது வருடம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. 100வது வருடத்தில் ஒரு அழகான பிள்ளையை கொடுக்குறாரு. ஆனால் பிள்ளையை கொடுக்குற கேட்டது ஒரு 100 வருடம் கழிச்சு ஒரு பிள்ளை கொடுக்குறாரு. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியல, உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் வைப்பேன் என்று தான் சொன்னார். அநேக ஜாதிகள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பயே தெரியும், கேட்கறது ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டீங்களா? ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஒரு பிள்ளை தான் ஆரம்பத்தில். ஆனால் பின்பதாக சொல்கிறார், இல்லை ஒரு பிள்ளையை கொடுத்து நான் உனக்கு சந்தோஷப்படுத்த விருப்பப்படலை, இவ்வளோ காலமாக என்னை எதிர்பார்த்துருக்கிறேன், நீ ஜெபித்திருக்கிற, ஸோ நான் என்ன செய்வேன் அநேக ஜாதிகளுக்கு நான் என்ன செய்வேன் தலைவனாக வைப்பேன், தகப்பனாக வைப்பேன் என்று சொல்லி தான் அப்பயே ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு ஆரம்பமே இல்லை இஸ்மவேல் ஒரு பெரிய சந்ததி, அதுக்கு பின்பதாக யார் மூலமாக, ஈசாக்கு மூலமாக ஒரு பெரிய சந்ததி, அப்படிவாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு 7 சந்ததிகள் உருவாகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அநேக ஜாதிகளுக்கு அதுக்கு பின்பதாக அந்த சந்ததியெலாம் யாருடைய சந்ததியாக தான் கருதப்படுகிறது, ஆபிரகாமுடைய சந்ததியாக தான் கருதப்படுகிறது. எனக்கு அருமையான நான் ஒன்று சொல்ல முடியும், கேட்கறது ஒன்றா இருக்கலாம், தேவன் கொடுக்கறது அதிகம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் என்று சொல்லி. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ அண்ணால் கேட்டால் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடு ஆண்டவரே, 20 வருட காலமாக நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன், தெரியும் அவருடைய கதறல், அவருடைய வேதனை, அவருடைய நெருக்கம், அவருடைய அவமானங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்க்குற. அதை சொல்ல அவன் ஜெபத்தை தேவனுடைய கண்கள் கண்டு இருக்கிறது, செவிகள் கேட்டு இருக்கிறது. அதனால் சொல்கிறார் என்ன அப்படின்னா, நினைக்கிறதுக்கு மேட்டுவதுக்கு அதிகமாக செய்கிறேன்னு சொல்கிறவர். இந்த அம்மாவுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், அவன் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்க நான் ஊமக்காக வளர்ப்பேன், அவனுடைய தலையில் என்ன செய்யாது சவரகன் கத்தி படாது அப்படின்னு சொல்கிறா. பட்ட பின் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கிறது தான் முக்கியமான காரியம். அந்த 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள் எஸ் ஆமே ஏஸ் இதுதான் இந்த நாட்களில் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. இந்த ஆகஸ்ட் மாதம் காலை வேளையில் தேவன் எதிர்பார்க்குற காரியம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் துக்கமுறமாய் இருக்கவில்லை. இதுதான் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாக்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் 21 நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். 21 நாள் ஜெபம் பண்ணிட்ட மாஸ்டர், எங்கே பாஸ்டர்? இல்லை 21 நாள் ஜெபம் பண்ணிட்டீங்களா? நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னாக்க பேசாமல் ரைட், நான் 21 நாள் ஜெபம் பண்ணிக்கிறேன். உனக்கு தேவன் மேல் நம்பிக்கை, தேவனுடைய கண்கள் என்னுடைய ஜெபத்தை என்ன பார்க்குது, தேவனுடைய செவிகள் என்னுடைய ஜெபத்தை கேட்டு இருக்கிறது. ஸோ நினச்சாது அப்படின்னாக்க வெறுமையாக இருக்காதுன்னு சொல்லி இந்த அம்மா என்ன செஞ்சாங்களாமா, 20 வருஷ காலமாக துக்கத்தோடு இருந்தவங்க, 20 வருஷ காலமாக என்ன செய்தா அப்படின்னாக்க வேதனையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்தவங்க இப்போ மனதில் காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிட்டாங்க. ஊற்றின பின்பதாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அவள் நினச்ச அப்புறம் போய் அவள் துக்கமுகமாக இருந்தது இல்லை. இது நமக்கு வேணும், இந்த நாட்கள் இருக்கணும். மறுபடியும் உட்காந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் கேட்டனே இல்லை தேவன்கிட்ட சமூகத்தில் கேட்டு சொல்லியிருக்கிறேன், அவன் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் ஃப்ரீ ஆயிடுறேன்,
நான் ஃப்ரீ ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றின பின்பதாக அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை, இனி என் இருதயத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவனுடைய பாதத்துக்கு போச்சு, இனிமேல் அவர் பார்த்துக்குவார் சொல்லிட்டு அந்த அம்மா துக்கமுகமாக இருந்தது இல்லையாம்மா. துக்கமுகமாக இல்லாது இருந்ததுனால தேவன் என்ன செஞ்சார் தெரியுங்களா? எடுத்து வாசிங்களே 20-21 வசனங்கள். எஸ் எஸ் ஆமென். எஸ் எஸ் இங்கே தெரியுது என்ன செய்யப்பட்டது அப்படின்னாக்க, இந்த அம்மா ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்ட பின்பதாக அவர் என்ன சொன்னாங்களோ அந்த ஜெபத்தை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் சொல்ல முடியும். அந்த ரெண்டாவது, அதாவது இந்த அம்மா கேட்டது எத்தனை குழந்தைங்க? ஒரே ஒரு குழந்தை. ஆனால் வேதத்தில் அந்த எங்கேயும் ஒரு இடத்துல சம்பவிக்குது. ஏஸ் எஸ் கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரனையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கேட்டது இந்த அம்மா 1, ஆனால் இந்த அம்மா 1 கொடுத்த போதும் ஆண்டவரே, அதை வாழ்நாள் முழுவதும் நான் வளர்ப்பேன், அந்த பிள்ளையை நான் என்ன செய்வேன், நான் அந்த பிள்ளையை நான் நஸ்ரேனாக வளர்ப்பேன் ஆண்டவரே, தலையின் மேல் என்ன செய்யாது. இந்த பாருங்க, இந்த பொருத்தனை, இந்த ஜெபத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. சரிம்மா நான் அவனுக்கு குழந்தை கொடுக்குறேன்னு போனால் அதுக்கு மேலே துக்கமுகமாக இல்லை, உடனடியாக கர்ப்பம் தரிக்கப்படுறா. அதோட நிப்பாட்டில் பாருங்கள், ஏன்னா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு பின்பதாக கர்த்தர் தேவன் என்ன செய்தார், அந்த அம்மாவை கடாட்சித்தார். அந்த அம்மா 3 குமாரர்களையும் 2 குமாரத்தையும் பெற்றார். எத்தனை பேர் கொடுக்குறாங்களாம்மா? 5 நபர்களை, 5 பிள்ளைகளை தேவன் கொடுக்குறாருங்க. இதுதான் சந்தோஷமான காரியங்க. ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும், இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை கடாட்சித்திருக்கிறார். நாம் சொல்லுவோம், ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, நான் கேட்டது கொஞ்சம், நீ நிறைவாய் கொடுக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே, நிறைவாய் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எனக்கு ஆச்சரியம், கேட்டது ஒரு குழந்தை இருந்தால் போதும், என்னுடைய ஸ்லாக்கியம், என்னுடைய வேதனை மாறும், என் கண்ணீர் மாறும், என் நெருக்கம் மாறும், என் பாடு மாறும், இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவை கர்த்தர் கடாட்சித்தார். அந்த அம்மாவுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளுமாக 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேங்க, உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் ஜெபம், உன்னுடைய குமுறல்கள், உன் வேண்டுதல்கள், உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய ஏக்கங்களை கர்த்தர் கண்டிருக்கிறார். அதை மட்டுமே நிறைவேற்றுகிற தேவன் உன்னோடு இல்லை, அதை காட்டிலும் அதிகமாக செய்கிற தேவன் தான் உன்னோடு உண்டு. அதிகமாக செய்கிற தேவன் தான் உன்னோடு உண்டு. இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நீ ஜெபம் பண்ணிட்டல, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் என் சமூகத்தில் ஊற்றிட்டல, இனி நீ என்ன செய்ய வேண்டாம், துக்கமுகமாக இருக்க வேண்டாம், துக்கமுகமாக இருக்க வேண்டாம், என் தேவன் செய்வார். இது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவனுடைய சமூகத்தில் நின்று பாருங்களேன். தேவன் அண்ணாளுக்கு 1 குழந்தையை கேட்டால், ஆண்டவரோ 5 குழந்தைகளை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக மாற்றினார். அந்த ஒரு குழந்தையும் கூட அந்த தேசம் முழுவதும் என்னவாக இருந்தது, பேர்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு பெரிய தீர்க்க வாழ்ந்தது. எனவே தேவநாம மகிமைக்காக உன்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிற தேவன், கடந்த நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த தேவன், இந்த ஸ்தலத்தை செய்த ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்தை செய்த உன்னுடைய வேதனைக்கு அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது, அவருடைய செவிகள் கேட்டிருக்கிறபடினாலே நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் தான் உன்னோடு உண்டுங்கிறத நீ மறந்துட வேண்டாம். அதனால தான் ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதாங்கிறாரு. ஆண்டவர் நினைச்சது, எனக்கு புத்திரத்தை மாத்திரம் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு அவர் என்னவா வச்சு மாற்றினாராமா, தகப்பனாக மாற்றினார் அப்படிங்கிறத கேட்குறோம். அதே போல தான் யார், சாலமன் எடுத்து வாசித்து பார்க்கலாமே. 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6-13 வசனங்கள் வரைக்கும் வாசித்திடலாமே. எஸ் எஸ் ஆமென் ஆமென். எஸ் நான் போக்குவரத்து சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆமென். திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் ஆமென். எஸ்
ஆமென். சாண்டோட சமுத்திரம் கேட்குறான் பாருங்க. சின்ன பையனாக யாருதா சாலமோனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணது ஆண்டவரப்பா சொல்கிறாரு, ஆண்டவரே இவ்வளோ திரளான ஜனங்களப்பா, எல்லாம் ஞானவான்களப்பா, எல்லாம் விசேஷமானவங்கப்பா, இந்த ஜனங்களை நடத்தணும் அப்படின்னா அந்த ஜனங்களுக்கு சரியான ஒரு ராஜாவாக இருக்கணும்னா எனக்கு ஞானம் இல்லாமல் இருக்குதாப்பா. நான் சின்ன பிள்ளை, ஏன்னா இந்த இவங்களை எல்லாத்தையும் நடத்துறதுக்கு எனக்கு யார் என்ன கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். என்னது யார் கேட்குறா அப்படின்னா சாலமன் கேட்குறாரு. ஆனால் அடுத்ததோ வாசியம் அடுத்தது, எஸ், இது உகந்த விண்ணப்பமாக இருந்தது. என்ன கேட்குறது, ஜனங்களுக்கு என்ன ஜெபித்த ஜபம் மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனால் ஆண்டவருக்கு எப்படி இருந்துச்சாமா, உகந்த ஜபமாக இருந்தது. ஆகையினால் ஆமென், 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 இந்த காரியத்தை நீ கேட்டதனால், ஆமென், உன் வார்த்தைகள் பாருங்க இங்க சொல்லப்படுது, உன் வார்த்தை. அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா நீ நினைச்சின அப்படின்னா எல்லா ராஜாக்கள் என்ன கேட்பாங்க, எனக்கு ஆயுசு நாட்டில் கூட்டு கொடுங்க கேட்பாங்க, ஐஸ்வர்யத்தை கொடுன்னு சொல்லுவாங்க, எனக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவரை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை தாங்கன்னு கேட்பாங்க. நீ அவைகளை கேட்காதபடி நீ எதை கேட்டா, ஞானத்தை கேட்டாயே. உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன். இது எப்படி நினைக்கிறீங்க? இதுதான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக. நான் என்ன செய்கிறேன், உனக்கு தரேன். எப்படிப்பட்ட ஞானத்தை தரேன்? சாதாரண ஞானம் இல்லை. நீ உன்னுடைய எதை கேட்கல, நீ ஆயுசு நாட்டில் கேட்கல, நீ செல்வ செழிப்பை கேட்கல, பகஞ்சர் மேலே மேற்கொள்ளக்கூடிய உனக்கு ஆற்றலை கேட்கல. நீ கேட்டது என்ன அப்படின்னாக்கா ஜனங்களை விசாரிப்பதற்கு ஞானத்தை கேட்டேன். ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாக உன் ஜெபம் எனக்கு ஏற்றதாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதோ தெரியாது. மற்றவங்களை என்ன கேட்டிருக்கணும் ஆண்டவர் கேட்குற சொல்கிறார்ல, என்ன கேட்டிருக்கணும், ஆயுசு நாட்டில் கூட்டு கொடுங்க, நான் ஐஸ்வர்யத்தை கூட்டு கொடுங்க, நான் பகைஞர்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுங்க, எல்லாரும் கேட்டிருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் இதனை கேட்டிருப்பாங்க, நீ அதை கேட்கலையே. அதை கேட்கல, எதை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ ஆயுசு நாட்டில் கேட்கல, பகஞ்சர் மேலே மேற்கொள்வதற்கு ஏற்ற பலனை கேட்கல, நீ என்னத்தை கேட்ட. அதனால் அந்த ஜபம் எனக்கு ஏற்றதாக இருக்குது. ஒருவேளை உன் ஜபம் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதோ அது வேண்டாம், அவசியம் இல்லை. என் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தால் போதும். என் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தால் சொல்கிறாரு, என்னச்சு அப்படின்னா, உன் உணர்வின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி இதை கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உமக்கு தந்தேன். ஆமென். எப்படி இருக்குன்னு நினைக்கிறார்? இதுதாங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறார். இதுதான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கேட்குறாரு, இதை கேட்குறாரு. பட் ஆண்டவர் இல்லைப்பா, உனக்கு என்ன பூரணமாக இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நீ ராஜா, ஒரு ராஜாவுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க, நினச்ச அப்படின்னாக்க ஞானம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், ஆயுசு நாட்கள் வேணும், உனக்கு விரோதமாக எழும்புகிற பகஞ்சர்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் வேணும். இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீ கேட்கல. நீ கேட்டது என்ன கேட்ட அப்படின்னா ஞானத்தை மட்டுமே கேட்ட. ஆனால் ஒரு ராஜாவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பரிபூர்ணமாக நான் உனக்கு தரேன். ஏன்னா கேட்குற அருமையான சகோதரி, நான் ஒன்று சொல்ல முடியும். உன் குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறது நீ வேணும் ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்கலாம். ஆனால் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் எதிர்காலத்துக்கும் என்ன வேணுங்கிற சகல காரியத்தை என் தேவன் இருந்திருக்கிறார். சகல காரியத்தை தேவன் இருந்திருக்கிறார். நீ ஒன்றுக்கு வேணுமா கண்ணீர் வெடிச்சிருக்கலாம், ஒன்றுக்கு வேணுமா என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னாக்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் ஒன்றை கொடுத்து உன்னை என்ன செய்கிறார் அப்படின்னா வழிநடத்துகிறவர் அல்ல, தேங்க் பண்ணக்கூடியவர் அல்ல. நீ என்ன செய்யணும், உன்னுடைய காரியத்தை எல்லாம். அதான் எனக்கு இந்த சாலமன் நினைக்கும் போது தெரியும், ஒரு ராஜாவுக்கு என்ன வேணுங்கிறது யாருக்கு தெரிந்திருந்தது, ஆனால் அவனுக்கு தெரியல. சாலமனுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, எனக்கு ஞானம் இருந்தால் போதும் ஆண்டவரே அப்படின்னு. இல்லைப்பா, ஞானம் மட்டும் ஒரு ராஜாவுக்கு பத்தாது, அவனுக்கு ஐஸ்வர்யமும் இருக்கணும், ஜனங்களுக்கு அவனை நடத்துவதற்கு. அவனுக்கு ஆயுசு நாட்டில் கூட இருக்கணும். அப்போ தான் அவன் போடுற திட்டம் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த நாட்களில் டிஎம்கேல அவங்க நிறைய திட்டங்களை ஏற்படுத்தினாங்க. அந்த ஆயுசு நாட்டில் 5 வருடம். அதனால் அதுக்கு பின்பதாக என்ன செய்ய முடியல, அவங்க போட்ட திட்டங்கள் 5 வருடத்தில் நின்று போச்சு. இப்போ வேறு ஒரு திட்டம் புதுசாக முளைக்கும், அந்த திட்டம்லாம் பாழாக போயிடும். இதெல்லாம் என்ன வரும். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை என் கையில் ஒரு 10 வருஷம் கொடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னாக்க எங்கேயும் மகிமைக்குள்ளாக மாத்திரேன்னு அவங்க சொன்னாங்க. பட் நடக்கலை, ஏன்னா ஆயுசு நாட்டில் குறைவாக இருந்ததுனால. இங்கே பாருங்கள், என் தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்கள்.
நீ என்ன உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், அதோடு கூட என்ன கொடுக்குறேன், உனக்கு ஆயுசு நாட்டிலே கொடுக்குறேன். அது மாத்திரமல்ல, இவ்வளோ காலங்கள் வரும்போது கண்டிப்பாக உனக்கு விரோதமாக அநேகர் எழும்புவாங்க, அவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றலை நான் தருகிறேன். இதுதான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக. என் தேவனுக்கு தெரியுங்க ராஜேந்திரனுக்கு என்ன வேணும், ராஜேந்திரன் குடும்பத்துக்கு என்ன வேணும், அவன் என்னத்தை எதிரெல்லாம் எதிர்பார்க்குறான், ராஜேந்திரனுக்கு என்ன கொடுத்தா அவன் நல்லா இருப்பான். என் தகப்பனுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு என் தேவனுக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு என்ன கொடுத்தா நல்லா இருப்பீங்கன்னு என் தேவனுக்கு தெரியுமையா. நீங்கள் வேணுமா சாதாரணமாக கேட்கலாம், ஆனால் என் தேவன் உங்களை குறித்து மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை குறித்தும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் அக்கறை உள்ள தேவன். அக்கறை உள்ள தேவன். அவர் நிச்சயமாக செய்ய மாட்டார். யோபு அப்படி தானே, அண்ணாலை போலதான். எனக்கு யோபு ரொம்ப பிடிக்கும். யோபுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சார் அப்படின்னாக்க, எல்லாவற்றையும் இழந்து போனான். ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான், சொத்து சுகங்களை இழந்து போனான். ஆனால் வாயில் எவ்வளோ அவன் என்ன செய்யலை அப்படின்னாக்க, ஒரு தவறும். அந்த வார்த்தை வாசித்தரலாமே, அந்த வார்த்தை முழுசும் வாசிமா. இந்த முதல் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனம். சதா ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை. சொல்கிறான், வாயில் ஒரு குறையும் சொல்ல தேவனை பங்காரு. அந்த வீடு சொல்லுதில் இவைகள் எல்லாவற்றிலுமே யோபு என்ன செய்யலை, பாவமும் செய்யவில்லை, தேவனை என்ன செய்யலை, குறையும் செய்யலை. அதனால் இந்த வேர்டு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஏன் என் ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையா, அவர் குறை சொல்லாதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் ஒரு உங்களை குறித்து மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்தெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறவர் அவர். அதுக்கு தான் யாரை குறித்து சொன்னேன் அப்படின்னாக்க, சாலமனை குறித்து சொன்னேன். ஒரு ராஜா திறம்பட இருப்பதற்கு என்ன வேணும், ஆயுசு நாட்கள் வேணும், செல்வம் வேணும், பகஞ்சர் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை வேணும். இதெல்லாம் யாருக்கு தெரியாது? சாலமனுக்கு தெரியாது. ஆனால் அவன் கேட்டது என்ன தான், ஞானம் மட்டும்தான் கேட்டான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இல்லைப்பா ஒரு ராஜாவுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகவே அதை கொடுக்குற. அவன் கேட்கல, நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாகவே. நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன வேணும், உங்களுக்கே தடுமாற்றம் இருக்கலாம். ஆனால் அவ்வளவு கனச்சிறப்பான உன்னிப்பாக, அவ்வளவு சரியாக உங்களை குறித்தும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் சரியாக கணித்து வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நின்று பாருங்கள், அவர் உங்களுக்கு கேட்கறது மட்டுமல்ல, கேட்பதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கிற தேவன் உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். என்னுடைய அனுபவத்தில் நிறைய சொல்ல முடியும். எனவே ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இங்கே யோபு பாருங்களேன், அவர் எல்லாவற்றையும் இழந்தார். வாயில் பாவம், ஆண்டவரை குறை சொல்லலை, ஒரு சின்ன அளவும் பாவம் செய்யலை. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கை தெரியல, இழந்ததை காட்டில் ரெட்டிப்பானது. 42வது அதிகாரத்தில் தானே வாசித்திரம் அதை. ஆமென். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னால் இருந்ததை காட்டிலும் ரெட்டத்தனையாக அவனுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் கொடுத்தார். எல்லாம் ஏன் தெரியுங்களா, அவன் வாயில் என்ன செய்யலை, பாவம் செய்யலை, ஆண்டவரை பற்றி குறையும் சொல்லலை. அண்ணால மாதிரி அண்ணா என்ன செஞ்சாலாமா, அதுக்கு ஜெபம் பண்ண பின்பதாக துக்க முகமாக அவ இருந்தது இல்லை. அதனால் நீங்கள் ஜெபித்திருக்கிறீங்க, கண்ணீர் விட்டுருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி இருக்கிறீங்க. உங்கள் கண்ணீர், உங்களுடைய கதறல் வீண் போகவே போகாது. நீங்கள் கேட்டது உங்கள் குடும்பத்துக்காக இல்லை, தேவன் வரக்கூடிய எல்லா காரியத்தையும் மையமாய் கொண்டு ஒன்றிலுமே குறைவில்லாதபடி நிறைவாய் நடத்துகிற தேவன் நம்மளோடு இருக்கிறபடினாலே ஒருவேளை நீங்கள் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் என் தேவனுக்கு தெரியும், அதெல்லாம் கொடுத்தா உன்னுடைய குடும்பம் அழகுள்ளதாக மாறும், உன் எதிர்காலம் அழகுள்ளதாக மாறும், உன்னுடைய பிள்ளைகள் அழகுள்ளதாக மாறுவாங்கிறது என் தேவனுக்கு தெரியும். உன் தொழில் எந்த அளவில் சிறக்கணுங்கிறது என் தேவனுக்கு தெரியும். இருக்கிற இடத்துல எல்லாம் நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைத்தோம், நாங்கள் செபித்தோம், நாங்கள் அநேக காரியங்களை சிந்தித்தோம். நாங்கள் நினைத்ததை நீர் பார்த்திருக்கிறீர், நாங்கள் செபித்ததை உம்முடைய கண்கள் கண்டு இருக்கிறது, செவிகள் பார்த்திருக்கிறது. ஆண்டவரே, அதை காட்டிலும் அதிகமாகவே இந்த மாதத்தில் எங்களுக்கு செய்ய நீ நல்லவராக இருக்கிறீரே அன்றே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.